சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த படத்தோட வெளியீட்டுக்காக ப்ரொமோஷன் வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். தொடர்ந்து அவருடைய பேட்டிகளை அடுத்தடுத்து யூடியூப் ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் கொடுத்துட்டு வராரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த படத்தில் கமல்ஹாசன் தேவையில்லை, அதனால் கமல்ஹாசனை இந்த படத்தில் நான் நடிக்க வைக்க முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரஜினிக்காக இன்னொரு கதை எழுதி வச்சுருக்கேன், அந்த கதையில் ரஜினி தான் வில்லனாக நடிக்க வேண்டியது, அந்த கதை தான் முதல்ல சொல்லப்பட்டது, ஆனால் இப்போ அந்த கதை சரிப்பட்டு வராது என மீண்டும் இன்னொரு கதை, அதாவது கூலி கதையை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அந்த படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் கமல் நடிக்கிறதா இருந்ததும் அந்த விஷயத்தால் தான் இல்லாமல் போச்சு எனவும், ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கும் எனவும் சொல்லியிருக்காரு. அதாவது விஜயகாந்த் கேப்டன் அவர்களுடைய படங்கள் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. கேப்டன் நடித்த படங்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட். ரஜினிகாந்த் என்று ஒருத்தர் இருக்கும்போது விஜயகாந்த் என இன்னொருத்தர் எதற்கும் கேட்கப்பட்டது. ஆனால் ரஜினியே மிஞ்சி தான் ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார் என்றதை நிரூபிச்சிருந்தார் விஜயகாந்த். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை அரசியலின் சூப்பர் ஸ்டார் என சொல்லப்படுது. மேலும் விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து அவங்களுடைய, அதாவது தமிழ் சினிமாவில் படங்களில் ஏஐ மூலமாக கொண்டு வர்றது வாடிக்கையாக போயிடுச்சு. அப்படி தான் கோட் படத்துலேயும் கொண்டு வந்தாங்க, படைத்தலைவன் படத்துலேயும் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் நம்ம விஜயகாந்தை இந்த கூலி படத்தில் ஒரு ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காராம். அதாவது சின்ன சீனில் தான் கொண்டு வந்திருக்காராம். ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சின்ன சீன். இந்த சீன் கண்டிப்பாக தியேட்டரில் பட்டாசை கிளப்பும் என சொல்லப்படுது. மேலும் விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் ஒன்றா இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது அனைத்து ரசிகர்களுக்கும் இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப அதிகமாகியிருக்கு. தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சு ஜூலை 28 நேரு அரங்கில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 2 இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸும் இருக்கும் என சொல்லப்படுது. ஆகஸ்ட் 2 ஏன்? ஆகஸ்ட் 2 தான் ஒரு முக்கியமான பங்களிப்பை கமல்ஹாசனோட பாபநாசம் படத்தில் பண்ணியிருக்கோம். அதை மறைமுகமாக இந்த படத்தில் வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதனால தான் ஆகஸ்ட் 2 இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாரு போல். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது என. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.